நான் ஒண்ணு சொல்றேன். 91ல வந்த அம்மா திரும்பி 2001 2011 மாறி மாறி வராங்க. 96ல நிலைமை என்ன ஆகி அதிமுக உங்களுக்கு தெரியும். 4 இடம். சார் ஜெயலலிதாவே தோத்து போனாங்க. இல்ல வர ஜெயலலிதாவே தோத்து போனாங்க. அப்படிப்பட்ட தோல்வி. ஆமா, அதே தோல்வியை திருப்பி கொடுத்தாங்க திமுகவுக்கு. அம்மா விடல, திருப்பி கொடுத்தாங்க. கலைஞர் ஜெயிச்சாரு துறைமுகத்துல. 2011ல வெற்றி பெறாங்க, 2016லயும் தொடர்ச்சியா வெற்றி பெறாங்க. இல்ல திரு புகழேந்தி, ஓகே இல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இல்ல மாறி மாறி அதிமுக தோல்விகள் எனக்கு புரியுது. கூட்டணியே இல்ல சார். ரைட் புகழேந்தி, இல்ல எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. ஒரே ஒரு சின்ன கேள்வி இருக்கு. லீடர் கம்பேர் வித் the failure leader. இல்ல நான் என்ன கேக்குறேன், அவங்களையும் தோல்வியான்னு கேட்டதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இல்ல திரு புகழேந்தி, எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். இல்ல நான் என்ன கேக்குறேன், 2011ல ஜெயிச்சதுக்கு பிறகுதானே சார் அவங்க சக்சஸ்ஃபுல் லீடர். 2011ல ஜெயிக்க முடியாம 2011 ஜனவரியில அவங்க பொசிஷன் என்ன? 2011ல ஜெயிச்சு 2016லயும் ஜெயிச்சாங்க சார். 2011 ஜனவரியில அவங்க பொசிஷன் என்ன சார்? சார் பொசிஷன் இப்ப நீங்க பேச மாட்டாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ந்து நீங்க ஜெயிச்சாங்க. நீங்க இரண்டாவது சட்டப்பேரவை தேர்தல் 26ல தான் அந்த பொசிஷன் அவங்களுக்கு இவருக்கு வரும். குருகா கொடுத்த தீர்ப்புக்கு பின்னாடி கூட அம்மா ஜெயிக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாலும் வெற்றி பெறுகிறார்கள். இங்க தொடர் தோல்விகள் தான் ஆகுது. ஒன்லியாவது திரும்ப ஒரு வெற்றி பெற்றிருந்தா புகழேந்தி பேச முடியாது. இல்ல திரு புகழேந்தி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இல்ல 2004ல இல்ல நான் அதை கேட்டு முடிச்சிடறேன். 2004ல தோக்குறாங்க, 2006ல தோக்குறாங்க, 2006 உள்ளாட்சி தேர்தலையும் தோக்குறாங்க, 2009லயும் தோக்குறாங்க, 2011 தான் அவங்க வெற்றியை ருசிக்கிறாங்க. அப்ப 2001ல இருந்து 2011க்கு இடைப்பட்ட காலத்துல செல்வி ஜெயலலிதாவுக்கு பெயர் சொல்லக்கூடிய வெற்றி எதுவுமே அமையல. அப்ப ஜெயலலிதாவை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி நீங்க ஏத்துக்கணும்ல. இது ரெண்டும் ஏறக்குறைய நீங்க ரெண்டு பேரை விட்டுருங்க, ஆனா அளவுகோலை வச்சு பாருங்க. கரெக்ட் தானே? லாஜிக் தானே? அதாவது 2011ல கிடைச்ச வெற்றி, ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. 2011ல கிடைச்ச வெற்றி அவங்க 2 மக்களவை தேர்தலில் தோத்த பிறகு, ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் தோத்த பிறகு, ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தோத்த பிறகு, 2வது நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. 2011 மேல தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ இவருக்கு 2026ல தான் அந்த டைமே வருது. ரைட், சொல்லுங்க புகழேந்தி. சார் இப்போ இபிஎஸ் பாக்குற இந்த 2 லோக்சபா எலெக்ஷனும் ஒண்ணுதான் தேனியில ஜெயிக்க முடிஞ்சது அண்ணன் ஓபிஎஸ். மீதி எல்லாம் 0, 38. இப்போ 39 காலி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா 0 கூடல கட்சிய. நீங்க பேரூராட்சி 0 ஆச்சா, நகராட்சி 0 ஆச்சா, மாநகராட்சி 0 ஆச்சா? திருப்பி அடி விழுந்ததா இல்லையா திமுகவுக்கு? மாறி மாறி இந்த திராவிட இயக்கம் கட்டில் இருந்தது. நீங்க யாரோட கம்பேர் பண்ணீங்க? சார் திரும்ப வந்தது, திரும்ப நீங்க 11க்கு பிறகு சார், 11க்கு பிறகு 11 வரைக்கும் என்ன ஆச்சு உங்களுக்கு? வலிமை மிகுந்த தலைவி அப்படின்னு சொல்றீங்கல்ல, 11 வரைக்கும் அவங்களுடைய பொசிஷன் என்ன சார்? Please don't compare with the tall leaders. தேர்தல்ல கட்சியினுடைய ரெக்கார்டு சார், தேர்தல்ல கட்சியினுடைய ரெக்கார்டு, அதை ஒப்பிட முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒழிக்கக்கூடிய ஒரு ஆளோட போய் அம்மாவை ஒப்பிட்டு பேசாதீங்க ப்ளீஸ். அரசியல் சார் நபர்களே கிடையாது சார். எனக்கு நபர்கள் முக்கியம் கிடையாது சார், எனக்கு நபர்கள் முக்கியம் கிடையாது. ஜெயலலிதா பழனிசாமிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ணா திமுகவினுடைய தேர்தல் தோல்விகளை பற்றி தான் நான் பேசுறேன். தோல்வியும் சந்தித்தவர்கள் கவலையே படல அவங்க. சார் நினைச்சா பிரதம மந்திரி பண்ணாங்க, இல்லனா பிரதம மந்திரி நாற்காலியில் தூக்கி எறிஞ்சாங்க. மந்திரினா மந்திரி, இல்ல எந்திரினா எந்திரிக்கணும். இதுதான் அம்மா.